வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். ஜென்சி குற்றவாளிகள் அப்படின்ற தலைப்புல ஜென்சி குற்றவாளிகள் பேரண்ட்ஸ் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு 2வது பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். அந்த பாட்காஸ்டினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத நபர்கள், குடும்பத்தினர்கள் ஒரு குற்றத்துல ஈடுபடுறது, அதனுடைய சைக் என்ன, எப்படி அதெல்லாம் பண்றாங்க, அது இந்த காலகட்டத்துல அதிகரிச்சுட்டு வருதா அப்படின்ற தலைப்புல நம்ம அதை பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பாட்காஸ்டும் இருக்க போது. கிட்டத்தட்ட இந்த லைன்ல இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ், இந்த சீரீஸ் ஏற்படுத்திருக்கக்கூடிய தாக்கம் அண்ட் அந்த சீரீஸ்ல பேசப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் குறித்து தான் இந்த உரையாடல நம்ம பேச போறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக தொடர் வில்லோன் ராமதாஸ் செஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். ஸோ நம்ம ஜென்சி குற்றவாளிகள்ன்ற தலைப்புல பேசியிருந்தோம். எந்த குற்றமும் செய்யாதவர்கள் ஒரு குற்றத்தை பண்ணிட்டாங்க அப்படின்றது அது ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பேசியிருந்தீங்க. அது வந்து எப்படி சொல்றது, அது கோயின்சிடென்ட்டா என்னன்னு தெரியல. அந்த டைம்லயே ஒரு சீரீஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அடலாசன்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களாக சமூக இதழங்கள்ல தொடர்பான நிறைய விவாதங்களும் 2 விதமா பேசுறாங்க. ஒன்று மேக்கிங் பத்தி பேசுறாங்க, இது வந்து சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்காங்க அப்படின்ற மேக்கிங் ஒரு பக்கம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை எடுத்துக்கிட்ட அந்த தலைப்புமே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. குறிப்பாக யூஸ்வலா ஒரு சீரீஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அதுல நிறைய இருக்கும், வைலன்ஸ் இருக்கும், அதுல வந்து செக்ஷுவலான அந்த இன்டிமசிஸ் நிறைய இருக்கும், அண்ட் ட்ரக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆடியன்ஸ் ஹவுக் பண்றதுக்கான பல விஷயங்கள் இருக்கும். இது ஒரு அடலசன் பீரியட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். குழந்தைகளுடைய உலகம் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ள இறங்கி இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்கன்றது முக்கியமாக பார்க்கப்படுது. நீங்க வந்து ரொம்ப நாளா என்ன பாருங்க நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. முதல்ல அதுல இருந்து சொல்லுங்க, எதுக்கு இல்ல இதை பாருங்க கண்டிப்பா பேசலாம்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? ரீசெண்டான காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு இதுன்னு எம்பிரான் பார்த்த பிறகு ரைட், அதுவும் ஒரு முக்கியமானதுன்னு தெரிஞ்சது. இது ஏன் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, நாம வந்து பெரும்பாலும் சமூகம் வந்து இதை பார்க்க மறுக்கிறாங்க. அவங்களுக்கு இதை பார்த்து தன்னுடைய மூளையை வந்து இன்னும் சிக்கலாக்கி கொள்ள யாரும் விரும்பல. அதனால எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனையில நாம அந்த கதவை திறக்காம வச்சிருப்போம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. ஆனா நான் ரொம்ப நாளாவே எல்லாத்தையும் சொல்றது இல்ல, நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்ல, அது வேற மாதிரி இருக்குன்னு. ஒரு விஷயம், நான் நினைக்கிறத உறுதிப்படுத்துற மாதிரியான ஒரு அவுட்புட் வந்திருக்குங்கிறது பர்சனலான ஒரு எண்ணமா இருக்கலாம், அதை பத்தின ஆர்வத்தை தூண்டுனதுல. 2வது நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறது, பெற்றோர்கள் அவசியம். பெற்றோர்கள் மட்டும் இல்ல, பள்ளிகள், பள்ளி நிர்வாகம், ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைங்க பாக்குறத நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன். அதை பத்தி இல்ல காட்டிட்டு நீங்க ஒரு விவாதம் பண்ற மாதிரி இருந்தா அதை வச்சுக்கிட்டு அது குறித்து அதை எப்படி பார்க்கணும், இதுல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிற அதை ஒரு ட்ரெயின்ட் அடல்ட் ஒருத்தர் அதை பத்தி விவரிக்கிறதா இருந்தா குழந்தைகள் இந்த சீரீஸை பார்க்கலாம். அதர்வைஸ் இது பசங்களை பார்க்க வைக்கிறது அது கொஞ்சம் நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஐம் நாட் டூ ஷூர். இந்த சந்தேகம் எனக்கு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ சீரியஸ்குள்ள போல இதோட மல்டிபிள் ஆஸ்பெக்ட். ஒரு குற்றம் நம்ம பேப்பர்ல என்ன பண்ணுவாங்க, அது ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொன்னா அவன் எதுக்காக கொலை பண்ணா, ஒரு கேர்ளுக்காக சண்டை போட்டு 2 பசங்க வெட்டிட்டு செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதோட நம்ம செய்தியை பார்க்குற பார்வை வந்து முடிஞ்சிடும். ஆனால் இதுல அதனுடைய ஒவ்வொரு அடுக்கையும் செக் பண்றாங்க. இந்த காரணம் கதையை சொல்லிடுங்க. 4 எபிசோட் இருக்கு. முதல் எபிசோட், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் தன்னுடைய டியூட்டி டைம்ல ஒரு வீட்டுல போய் வாரண்ட் வாங்கிட்டு போயிட்டு ஒரு வீட்டுல ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் வருது. அந்த வீட்டுக்குள்ள உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அவங்க பெற்றோர்கள்ட்ட வாரண்ட்டை காட்டிட்டு அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவன் பயத்துல இருக்கான், நான் பண்ணல அப்படிங்கிறான். அந்த பயத்துல யூரின் போய் பேண்ட் எல்லாம் நினைஞ்சிருக்கு. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வரும்போது கூட ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காரு, ஒரு என்ஜிஓ மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவார் குழந்தை அப்படின்றதுனால. போலீஸ் எப்படி அரெஸ்ட் பண்ணுது, யூகேல இந்த அரெஸ்ட் சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத முதல் எபிசோட்ல காட்டுறாங்க. அப்போ நமக்கு வந்து முதல் எபிசோடுல ஒன்றும் புரியாது, இந்த குற்றம் நடந்ததா, என்ன கிரைம், அதெல்லாம் பெருசா ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஒரு பையன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஹோல்ட்ல உள்ள வந்து ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது, அந்த ஃபேமிலி ரியாக்ட் பண்ணுது, அந்த பையன் பண்ணல அப்படின்றான். இதுதான் நடக்குது. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. இந்த அளவோட ப்ரொசீஜர், அந்த சிஸ்டம் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒரு லெசன் இருக்கு. நம்ம போலீஸ் வந்து எப்படி இயங்கணுங்கிறதுக்கு அதுல நிறைய பாடம் இருக்கு. ஒரு அரெஸ்ட்டை வந்து எவ்வளவு நாகரிகமாக, ஜென்யூனா, எவ்வளவு ரொம்ப ப்ரொஃபஷனலா, ஆமா, ரொம்ப ராப்பிடா செஞ்சாலும் கூட, அதிரடியா அதை செஞ்சாலும் கூட அதை எப்படி பொறுப்பா செய்யறாங்க, ஒரு ஆர்டர் மெயின்டைன் பண்றாங்க. கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, நீங்க இந்த கதை உடைச்சு உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை நீங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எபிசோட் நம்பர் 2, இந்த விசாரணைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, 2 and 3 ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ்ல. எபிசோட் 2ல உள்ள போறாங்க, ஸ்கூலுக்குள்ள விசாரிக்க சொல்றாங்க அவர் பண்ணாரா இல்லையா அப்படின்றது, அந்த குற்றத்திற்கான பின்னணி என்ன. முதல் எபிசோட்ல நமக்கு தெரிஞ்சிடும் அந்த பையன் தான் பண்ணாங்கிறது. ஒரு 10 செகண்ட் வீடியோ, அவ்வளவுதான். அந்த பையன் ஒருத்தர கொலை பண்ணிருக்காரு. ஜேபி, கிளாஸ்மேட், 13 வயசு ஜேமி மில்லர் தன்னுடைய வகுப்பு தோழியை
கொண்டுறாரு, கத்தியால குத்தி கொண்டுறாரு. அது ரொம்ப நீளமெல்லாம் இல்ல, ஒரு 5-6 செகண்ட்ஸ். அதை வச்சு அவங்க இதெல்லாம் பண்ணல, அதை வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லயே காமிச்சு அதை முடிச்சிடுறாங்க. அடுத்து சொல்லும்போது புரியுது ஆக்சுவலா. அதாவது அந்த பிரச்சனையை காமிக்கணும்ன்றது அவங்க நோக்கம் இல்லை, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன இருக்கு, சமூகம் என்னவா இயங்கிட்டு இருக்குன்றதான் அது ரொம்ப ஜென்யூனா கூடுதலா ஒரு எல்லாருக்கும் தகவல் போகணுங்கிற அளவு செஞ்சிருக்காங்க. சரியா இருக்காது. செகண்ட்ல இவங்க ஸ்கூலுக்கு, போலீஸ் ஆபீசர் ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போகும்போது அதுல காட்டுறது என்னன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஸ்கூல் அங்க இருக்காது. எப்பவுமே பெரியவங்க நினைச்சிட்டு இருக்கிறது இல்ல. அவங்க பையன் சொல்லுவான், செகண்ட் எபிசோட்ல அவங்க காட்டியிருக்கிறது என்னன்னு சொன்னா, ஸ்கூல் எப்படி டிஸ்ஃபங்க்ஷனலா இருக்கு, கட்டுப்பாடு இல்லாம போகுது. எல்லா பசங்க கையிலயும் மொபைல் இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும், எல்லார் கையிலயும் போன் வச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு போலீஸ் ஆபீசரோட பையன் சொல்லுவான், அப்பா நீங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும். என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அதுக்கு என்ன காரணங்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற தகவலை சொல்லுவான். நீங்க நுணுக்கமா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த புல்லிங் நடக்கும். அந்த பையன், அந்த பிளாக் கவர், இன்னொன்னு அந்த பையனை பாக்குறதுக்கு அவங்க அப்பா கிளாஸுக்குள்ள வருவாரு. அப்ப அந்த குரங்கு மரங்க சத்தம் கொடுப்பான் இன்னொரு பையன். கண்டிப்பாங்க இது பார்க்கும்போது ஸ்கூல் இப்படி இருக்கான்னா எஸ் அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு கட்டுப்பாடு அல்லது யாரோ ஒருத்தருக்கு பயப்படுறாங்க அப்படின்ற பட்சத்துல வேணா அடக்கமா இருக்கலாமே தவிர, இந்த போக்கு எல்லாமே ஸ்கூல்கள் பள்ளிகள்ல இருக்கு. அது எங்க இருந்து எடுத்துக்கிறாங்கிறது நமக்கே தெரியும். ப்ராபபிளி சோஷியல் மீடியால இருந்து அதுல இருந்து எடுத்துக்க முடியும். அடுத்ததா இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போலீஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஜேமியும் அந்த செத்து போன அந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், கேட்டி, இந்த 2 பேரும் நல்ல நண்பர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த உரையாடல் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம் உரையாடல் இருக்குல்ல, அதை அந்த பையன் டீகோட் பண்ணுவான். அது அப்படியே எதிராக இருக்கும், அது ஒரு புல்லிங்கா இருக்கும். முதல்ல இவன் குற்றவாளின்னு செகண்ட் எபிசோடு ஆரம்பிக்கும், நடுவில் அவன் ஒரு விக்டிம்னு ஆகும். அந்த எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க, அவன் நிறைய புல்லிங் ஆளானா. சிமிலரா இந்த பையனும் ஒரு 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 புல்லிங் ஆளாகும் போது டிஸ்கிரிமினேஷன், அந்த புறக்கணிப்புக்கு அல்லது அந்த ஆதிக்க இதுக்கெல்லாம் அதை பார்க்கும்போது என்னன்னா, ரைட், ஜேமி ஒரு இன்னோசென்டா இருக்கலாம், ஒரு விக்டிம் அந்த இடத்துல, அவனோட சூழல் அவனை அப்படி மாத்திருச்சுங்கிற மாதிரி நாம ஒரு 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 கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வருவோம். கூடுதலா அவங்க அப்பா தான் பையனை அணுகிறதுக்கு, அவனுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்ம பையனை கவனிச்சிருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரும். ஓகே, இது ஒரு சின்ன பார்ட். அது இப்படி செகண்ட் பார்ட் போகும். தேர்ட் வந்து எனக்கு பர்சனலா நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது, அந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த பையன் கூட இன்ட்ராக்ட் பண்றது. அதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வேலிடேஷன் இல்லைங்கும் போது அந்த பையன் பிளாஸ்ட் ஆகும், தள்ளி விட்டுட்டு. அவங்க ரொம்ப கைண்டா கொண்டு வருவாங்க. அந்த பையனை பத்தின எதை சொல்ல மாட்டாங்க, ப்ரீவியஸ் சைக்காலஜிஸ்ட் சொன்ன தகவலை தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட். அந்த அந்த சம்பவத்துக்கான பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடு வந்திருக்க ஒரு சைக்காலஜிஸ்ட். இந்த எபிசோட்ல 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமா இருக்கும். நீங்க அதுல ஒரு 13 வயசு பையன் ஒரே ஷாட்ல இவ்வளவு எப்படி பண்ணினாருங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. பட் அந்த பயம் இருக்குல்ல, அந்த பையன் அந்த அடுத்த எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அந்த பையன் ஏதோ பண்ணிடுவான் சம பயமா இருந்துச்சு ஆக்சுவலா. அது எப்படி அவங்க ஓடாம இருந்தாங்கன்றதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி இந்த கவுன்சிலர் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க அந்த இடத்துல, எப்படி இது இல்ல அது அதை போல இருந்திருக்காங்க நிறைய. அது வந்து ஒரு பிராக்டிஸ்ல உங்களுக்கு வந்துடும். நீங்க அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு சலிப்பு காட்டுவாங்க தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி மைனஸை பாக்குறதுக்கே பிடிக்கல இவங்கள அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் வரும். எனக்கு இது எரிச்சலான ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் நர்ஸ் அவங்க அந்த பிளட் சாம்பிள் எடுக்க வந்தவங்க அந்த உறைஞ்சு போய் அப்படி உட்கார்றது, அந்த பையனோட பார்வை பயமா இருக்குல்லன்ற இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா அதை செஞ்சிருக்காங்க. இதுல நாம அதுல இப்போ இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நீங்க ஜேமி இல்ல பாவம் ஒரு இன்னோசென்ட் அப்படின்னு நினைப்போம். பட் இதுல அவன் வெளிப்படுத்துற இதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபெமினிசத்துக்கு எதிரான அந்த பாயிண்ட், ஒரு வார்த்தை சொல்லுவான், அவ ஒரு பிட்ச், அவ சாக வேண்டியவ, அவளை நான் கொண்டு இருக்கணும் ஆனா கொல்லல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். இது எல்லாமே நாம கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இதுல யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. 3rd எபிசோட்ல அவங்க நான் இனி உன்னை பார்க்க வரமாட்டேன், அடுத்து வேற ஒரு சைக்காலஜிஸ்ட் வருவாங்கன்னு சொன்ன போது அந்த பையன் ரியாக்ட் பண்றது இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சோசியல் மீடியா உருவாக்குகிற அந்த போலி வேலிடேஷன்ல இருந்து வர்றது. நீ என்ன வேணாம், நீ என்ன ரிஜெக்ட் பண்ற, கேட்டிய வந்து அவன் குத்துனதோட ரீசனை தான் நீ என்ன ரிஜெக்ட் பண்ற. ஸோ இந்த மீடியா, சோசியல் மீடியா புல்லிங்கான கதவுகளை ரொம்ப அகலமா திறந்து வைக்குது. ரிஜெக்ஷனை வெறுக்கிறதுக்கு சொல்லி தருது. எல்லாரும் சேர்ந்து அந்த கத்தியை கொடுத்தது இன்னொரு பையன். பசங்க எல்லாருக்குமே தெரியுங்கும் போது அவர்கள் முற்றிலும் வேறான ஒரு உலகத்துல இருக்காங்க. நாம அவங்களோட உலகத்தை பத்தின எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம நாம வேற ஒரு இடத்துல இயங்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தைகளுடைய உலகம், அது நடக்கிற ஒரு மர்டர், அதுதான் இந்த கதையை வந்து பேசுது.
இதை ஏன் பெற்றோர்கள் பார்க்கணும்? எந்த காரணத்தினால பெற்றோர்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இதை 2-3 விஷயம். வீட்டுக்குள்ள இருந்தா குழந்தை சேஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது உண்மை இல்லை. அது ஒண்ணு. வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள பையன் அடைச்சிக்கிட்டு தனியா இருக்கான், யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம அவனோட தனிப்பட்ட உலகத்துல வாழ்றான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தீயவை அவனை அணுகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்லை. உங்க தெருவில் இருக்கிறத விட 10,000 மடங்கு அதிகமான கெட்ட விஷயங்களை அவனோட மூளையில கொண்டு போய் ஊசி போடுற மாதிரி திணிக்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் அவரோட கேட்ஜெட் கிட்ட இருக்கு. ஸ்மார்ட் போன், அது சிஸ்டம்ல, இது லேப்டாப் ஒண்ணு. அடுத்ததா இது இது ஒரு மனிதர்கள்ட்ட அது அவங்களோட சிந்தனையில ஏற்படுத்துற மாற்றம் இருக்குல்ல, அந்த மஸ்குலானிட்டி. அவங்க வீட்டுல பக்கத்துல யாரும் கத்துக்க போறது இல்லை. ஒரு 80-20ங்கிறதெல்லாம் அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. இந்த பையனும் பேசுவான், அந்த பையனும் பேசுவான். அதாவது போலீஸ்காரோட மகனும் சொல்லுவான், இந்த 20% ஆண்களை தான் பிடிக்கும், அதாவது ரக்கடா இருக்கிற, அடாவடியா இருக்கிற. பட் அவங்களதான் இதுல ஒரு சிக்கல் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, 13-14 வயசுல, அப்கோர்ஸ் 25 வயசு வரைக்குமே கூட நமக்கு கோர் பிரெயின் ஃபுல்லா டெவலப் ஆயிருக்கும். அதாவது இம்பல்சிவ், ஒரு விஷயம் வேணும்னா வேணுங்கிறது, அல்லது உடனடியா ரியாக்ட் பண்றது, உடனே வேணும்னு நினைக்கிறது, இது எல்லாத்தையும் தூண்டுற, எதிர்காலத்தை பத்தி பெருசா கவலைப்படாத, பட் இன்னைய தேவையை மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ற ஒரு பிரெயின் பார்ட் உங்களுக்கு டெவலப் ஆயிருக்கும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இந்த மூளை புரணி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களோட தர்க்கபூர்வமா சிந்திக்க வைக்கிறது, எதிர்காலத்தை குறித்து ஒரு மதிப்பீட்டுக்கு போறது, கடந்த காலத்துல இருந்து பாடத்தை கத்துக்கிறது, இது எல்லாத்தையும் மற்றவர்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கறது, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு செயல்படுற, முடிவெடுக்கிற ஒரு மூளை ஒரு 25 வயசுல தான், மிட் 20ஸ்ல தான் அது டெவலப் ஆகும். ஸோ 13 வயசு பையன்கிட்ட இந்த இம்பல்சிவ் பிஹேவியரை தூண்டுற மாதிரியான கண்டென்ட் அவருக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சீரிஸ் மூலமா, படங்கள் மூலமா. நீங்க ஜெயிலர் படத்துல ஓடுற படத்தை, ரஜினி படத்துல, ரீசெண்டா வந்த ரஜினி படத்துல எது பிடிக்குதுன்னு கேட்டா பசங்க பெரும்பாலும் ஜெயிலர் படத்தை சொல்லலாம். அது என்ன சொல்றதுன்னா, நினைச்சா ஆட்களை வெட்டி வீசிட்டு போற ஒருத்தனை ஹீரோவா காட்டுறது இருக்குல்ல, இது எல்லா இடத்துலயும் நடக்குது. நீங்க அங்கன்னு இல்லை, எம்பிரான் படமும் கூட, அது நல்லது நம்ம சொன்னாலும் கூட, அதுலயுமே கூட இந்த ரத்தம் இருக்குல்ல, இந்த டேஸ்ட்டை அங்க காட்டிக்கிட்டே இருக்காங்க. யாரு இது நியாயமா சரியா தப்பான்னு தெரியாத குழந்தைகள்கிட்ட இது சர்வசாதாரணமா போய் சேருது. ஆஸ்திரேலியா 16 வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியா அக்சஸை கொடுக்க கூடாதுன்னு ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்பெயின்னா எதுன்னு தெரியல, ஒரு ஐரோப்பிய நாடு 13 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் பத்தாது, அவங்க இதை தாண்டி போறதுக்கான வழி நம்ம விட ரொம்ப நல்லாவே. இதெல்லாம் முன்னாடி நடக்கவே இல்லையா? ஒன்னானதர் கேஸா பார்க்க முடியாது. முன்னாடி இந்த மாதிரி சின்ன வயசுல கொலைமா யாரும் பண்ணலையா, அல்லது செஞ்சிருப்பாங்க? சிறார்களுடைய குற்றம் அப்படின்றது இப்பதான் நடக்குதா? இப்பதான் அதிகமா இருக்கு. முன்னாடி அது ஒரு அடியாளா பயன்படுத்தலாம். முன்பு ஒரு அடியாளா சேர்ப்பாங்க, ரொம்ப சீக்கிரமா அந்த கேங்ல சேர்ற ஒருத்தரை அடியாளா சேருவாங்க. ரெண்டாவது, அங்க போய் சேர்றதுக்கான ஆட்கள். இப்போ நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, முன்னாடி இந்த பிரச்சனைக்குரிய குழந்தைகளை நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 சுலபம். கஞ்சா அடிக்கிற கேங்கோட சேர்றான், குடிக்கிற கேங்கோட 17 ரொம்ப சுலபமா ஒரு தெருவில் இருக்கிற ஒருத்தரால அப்படிப்பட்ட ஒரு உருப்படாத ஒருத்தனை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா இப்போ அப்படி ஒரு பையனை ஒரு குற்றம் செஞ்ச பிறகுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இருக்கு. அடிப்படையில் காட்டுற ஒரு ஃபேஸ் இருக்கு, சோஷியல் மீடியா ஆன்லைன் ஃபேஸ்னு ஒன்னு இருக்கு. இந்த பையனே ரொம்ப தன்மையா, கவுன்சிலரோட ரொம்ப இயல்பா அழகா பேசிட்டே தான் இருப்போம். தான் விரும்பாத ஒண்ணு நடக்குதுங்கும் போது அப்கோர்ஸ் அது அவங்க அப்பாவோட இதையும் ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க அப்பா கோவம் வந்தோடனே, தனக்கு பிடிக்காத ஒண்ணு நடந்தோடனே அவர் ரியாக்ட் பண்றாருல, அடிக்க மாட்டாரு, கூட இருக்க யாரையும் அடிக்க மாட்டாரு. ஆனா அந்த அதீத ஆக்ரோஷமா அவர் எதிர்வினை ஆற்றுறது இருக்குல்ல, அது இந்த பையன்கிட்ட வரும். பட் வேற ஒரு வழியில. அவங்க அப்பாவோட நியாய தர்மம் வேற மாதிரி இருக்கலாம். இவன் ஏன் அந்த பொண்ணு சாக வேண்டியவன் நினைக்கிறான். பிரச்சனை அதுதான். அந்த கத்தியை குத்துறதுக்கு எடுக்கிற அவகாசம் எவ்வளவு? அது ஒரு நிமிஷத்துக்கு குறைவான நேரத்துல ஒருத்தரை குத்திர முடியும். கத்தி எடுத்து குத்தணுங்கிற நியாயம் வருது இல்ல, அதை சோசியல் மீடியாவால சப்ளை பண்ண முடியுது இல்ல. இந்த பசங்க சைட்ல அந்த தூண்டி வருது, இன்னொரு பையன் கொண்டு வந்து இந்த கேங்கை அவங்களால சேர்க்க முடியுது இல்ல. இப்படி ஒரு வேலையை செய்யலாம் அப்படிங்கிறதுல. அண்ட் அந்த பெண்களை அணுகிற விதம் இருக்குல்ல, இதுவும் கூட நம்ம யூகே வரைக்குமே கூட அந்த மாதிரியான ஓரளவு நம்மளை விட கலாச்சார ரீதியா, அதாவது அடுத்தவங்களை மதிக்கிறதுல கலாச்சார ரீதியா மேம்பட்ட அங்கேயே கூட அவ ஒரு பாயிண்ட சொல்லுவான். அவளோட நியூட் போட்டோகிராஃப்ஸ் எல்லா பசங்கள்ட்டையும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு.
அவளோட பேர் கெட்டு போச்சு. இப்ப நான் போய் வல்னரபிளா இருக்கா இப்போ, இப்ப நான் approach பண்ணா- அசிங்கப்பட்டிருக்கா, நான் இப்ப போய் பேசினா என்ன இப்ப போனா எனக்கு அவ கிடைச்சிருவா. அதாவது ஏற்கனவே அவ வந்து இந்த பையனை நிராகரிச்சிருக்கா, அந்த பொண்ணு நிராகரிச்சிருக்காங்க. அப்படியும் இந்த டைம்ல நான் போனா அவளை வந்து அடைஞ்சிடலாங்கிற ஒரு ஒரு மாதிரியான அந்த இன்டென்ஷன் இருக்குல்ல, இது இந்த மாதிரியான இன்புட் எல்லாத்தையும் நம்ம அநேகமா இந்த சோஷியல் மீடியா வந்து சப்ளை நம்ம பண்ணிக்கிட்டே பசங்க வந்து போய் அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அண்ட் வேற ஒரு ஸ்டடி சொல்றது என்னன்னா, ஒரு ஒரு ஃபெமினிஸ்டுக்கு எதிரான ஒரு பர்சன் இருக்கான் யூரோப்ல. அவனை வந்து எல்லா சோஷியல் மீடியாவும் தடை பண்ணியிருக்காங்க. யூகேல இருக்க பசங்கள்ட்ட செக் பண்ணி பார்த்த போது 90% குழந்தைகளுக்கு அவன் பேர் தெரியுது. யூகே பிரசிடென்ட் யாருன்னு பாதி பேர் கூட தெரியல. ஆண்ட்ரூ டேட். ஒரு எனக்கு அந்த பேரை நான் மறந்துடுறேன், என்னால பேரை ஞாபகம். சோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல, மோசமானது ரொம்ப சீக்கிரம் ஒருத்தர்கிட்ட அறிமுகமாகுது. சரியான விஷயம் போதுமான அளவு எங்கேயும் போய் சேர்றது இல்லை. இந்த சோஷியல் மீடியாவோட வடிவம் இருக்குல்ல, இந்த இணைய உலகத்தோட அதோட இந்த 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 ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப டேஞ்சர். நம்ம இந்த இடத்துல எல்லாருக்கும் குற்றத்துல பங்கு இருக்கும். ஆனா யாருக்குமே முழு பொறுப்பு இருக்காது. அவங்க பெற்றோர்கள் அவங்க பேசிக்குவாங்க, நாம இந்த பொண்ணை வளர்த்த மாதிரி தான் இந்த பையனையும் வளர்த்தோம், ஏன் இவன் இப்படி போனா, அதுக்கு ஏதாவது பதில் இருக்கான்னா கிடையாது. ஆமா, நாம வந்து நமக்கு தெரிஞ்ச முறையில நம்ம குழந்தைகளை வளர்ப்போம். ஆனா ஒருத்தர் அது சரியா வரலாம், இன்னொருத்தர் மோசமா போகலாம். சோ அந்த இன்புட் வேற எங்கேருந்தோ கிடைக்குது. போலீஸ் வந்து குழந்தைகள்கிட்ட அணுகிறதுல அவங்க ஒரு வழிமுறை வச்சிருப்பாங்க. அவங்க தன்னோட மரபான வழிகள்ல அவங்கள்ட்ட விசாரிப்பாங்க. பட் குழந்தைங்களோட வேர்ல்டு வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கும். அண்ட் அந்த விசாரணையில ஒரு பாயிண்ட் வரும், பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க பாப்புலரா இருந்தீங்களா, பாப்புலர்னு இருக்கும். இது சமூக பையன் கேட்பானா, அந்த அரெஸ்ட் ஆகிற பையன் ரெண்டாவது அரெஸ்ட் ஆகுறாங்க, ஓடி போய் ரயன், அந்த கத்தியை கொடுத்த பையன், அந்த கத்தியை கொடுத்த பையன், அவனை அந்த பையன் திரும்ப திரும்ப கேட்பான், நீங்க பாப்புலரா இருந்தீங்களா. இது வந்து ஒரு போலியான பாப்புலாரிட்டி கிரேவிங்க உருவாக்குது. அதற்கான தேவை, அந்த உந்துதலை வந்து குழந்தைகள்கிட்ட உருவாக்குது. அண்ட் புல்லிங்கான ஒரு பெரிய வாய்ப்பை வந்து இந்த சோஷியல் மீடியா நமக்கு தெரியாதுல்ல. ஒரு ஹார்டின் இந்த கலர்ல போட்டா இது அர்த்தம், இந்த கலர்ல போட்டா இது அர்த்தம். நானே சதறிட்டேன். அது அந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ரெட் ஹார்ட்டுக்கு என்ன அர்த்தம், பர்பிள் ஹார்ட்டுக்கு என்ன அர்த்தம், எல்லோக்கு என்ன அர்த்தம், அந்த பையன் தான் சொல்லுவான், அந்த போலீஸோட பையன் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரியான ஒரு உலகம் வந்து நமக்கு, நான் ஒரு பையனை அந்த ஒரு இந்த சப்ஸ்டன்ஸுக்கு அடிக்ட் ஆன ஒரு பையனை விசாரிக்கும் போது, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதுங்க, என்ன மிஞ்சி போனா உங்களுக்கு கூல் லிப் இது தெரியுமா, கூல் லிப் கஞ்சா வரைக்கும் தெரியுமா, இங்க 15 பொருள் இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு அது சீரியஸா தெரியல. இது எக்ஸ்ட்ரஸி லெவலுக்கு எல்லாம் இங்க காலேஜ்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லு. நான் இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இது எனக்கு அடுத்ததா ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்ல நான் என்னோட கவுன்சிலிங் ரூம்ல இருந்து இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு 4-5 பசங்க, சின்ன பசங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட், கர்ச்சீஃப் இருக்கு இல்லையா, அதுல முடிச்சு போட்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒருத்தங்க அந்த கிளாஸ்ல அடிக்கிறாங்க. எனக்கு அது ஒரு மாசம் முன்னாடி அவங்க அம்மா சொன்னாங்க, மற்ற பசங்கள்லாம் அந்த மாதிரி அவனை ரொம்ப, அந்த பையனுக்கு பேச வராது, கொஞ்சம் இன்டலெக்சுவலி டிசேபிள்டு, பட் ஒரு இதை வச்சிருக்காங்க, அவருக்கு அவ்வளவா ஸ்கூல்ல தான் பொருந்த முடியல. அந்த பையன் டீச்சரோட ஸ்பெஷல் கேர்ல தான் இருக்கணும். அவங்க எனக்கு அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நான் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டேன்னா, வழக்கமா பேரண்ட்ஸ் எல்லாம் மிகைப்படுத்துவாங்க, தான் குழந்தை மேல தப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற எண்ணத்தில் நடந்துட்டேன். ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா 4-5 பசங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க, கர்ச்சீஃப்ல முடிச்சு போட்டு அவனை விரட்டி அடிக்கிறாங்க. பிடி மாஸ்டர் போய் அந்த இது பண்ணி கொண்டு வர்றாரு. இது இப்படி ஒரு போக்கு ரெண்டாவதுல வந்து நான் சத்தியமா எதிர்பார்க்க. எம்பத்தி அப்படின்றதே குறைஞ்சிருச்சு. இல்ல எம்பத்தி வரது சீரீஸ்ல பார்க்கும்போது, ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பாங்க, அந்த சோகம் யார் முந்திலுமே இருக்காது, எல்லாரும் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த சண்டே என்ஜாய் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நான் ஸ்கூல்ல பார்த்தேன். மத்த எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க. ஜேமி தான் கொலை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க கிளாஸ்ல. யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. லைஃப் டிஸ்டர்ப் ஆனது கூட எப்படி சொல்றது, ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க, அதுதான் சொல்றேன், ஒரு லேக் ஆஃப் எம்பத்தி இல்லாம இல்ல. அது ஆனா அப்படி வந்து நம்ம ஒரேடியா நிராகரிக்க தேவையில்லை. எம்பத்தி இதெல்லாம் உருவாகிறது வந்து அது சூப்பர் ஈகோ ஒரு 13 வயசுல தான் அது உருவாகும். அது வரைக்கும் ஒரு ஈகோ, ஈகோ சூப்பர் ஈகோன்ற இதுதான் இவரு ஃப்ராய்டு பிரிக்கிறது. இட்ன்றது என்னன்னு சொன்னா, எனக்கு வேணும்னா வேணும். ஒரு 2 வயசு குழந்தை அதுக்கு பசிக்குதுன்னா கத்தும். ஒரு வயசு குழந்தை அதுக்கு பசிக்குதுன்னா கத்தும். இதெல்லாம் கவலைப்படாது. வீட்டுல யாராவது செத்து போயிருக்காங்களா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, இதெல்லாம் அதுக்கு கவலையே இல்லை. நாம பஸ்ல போயிட்டு இருக்கோமாங்கிறதுலாம் இல்லை. குழந்தை வேணும்னா எனக்கு வேணும்னா வேணும், அவ்வளவுதான். இது ஈகோன்றது என்னன்னு சொன்னா அது ஒரு டிஃபென்ஸ். இது எனக்கு வேணும், நான் இதை கேட்டேன்னா
இந்த இந்த டைம்ல இதை நான் கேட்டேன்னா எங்க அம்மாட்ட அடி வாங்குவேன், வேண்டாம். ஒரு சேஃப்டி மட்டும் அப்போ இருக்கும். அப்போ வந்து இரக்கம் கருணை எல்லாம் அந்த டைம்ல இருக்காது. சூப்பர் ஈகோங்கிறது என்னன்னு சொன்னா, எனக்கு இது வேணும், ஆனா இது இது கிடைக்கிறதுக்காக நான் இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணக்கூடாது. எங்க அம்மா இல்ல எங்க அப்பாவோட நிலைமை சரியா இல்லை, அதனால நான் இதை கேட்கக்கூடாது. இல்ல எனக்கு இது தேவை, என்னை விட என் தம்பிக்கு இது அதிகம் தேவை, அதனால அவனுக்கு போகட்டும். இதெல்லாம் இந்த மாதிரியான மற்றவர்களை அனுசரிச்சு சூழலை, நம்முடைய வேல்யூ சிஸ்டம் உள்ள கன்சிடர் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சூப்பர் ஈகோத்துல வரும். நம்ம காலத்துக்கும் நமக்கு இது மூணுமே இருக்கும். எது எந்த இடத்துல கூடுதலா இருக்கு அப்படிங்கிறத வச்சு நாம ஒரு இயல்பு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு இந்த 13 வயசுலன்னா திடீர்னு சுவிட்ச் போட்ட மாதிரி 13 வயசுல இது வரப்போறது இல்லை. அந்த கிரிட்டிக்கல் சின்ன வயசுல பார்க்கும்போது நிறைய பசங்க வந்து ரொம்ப ரொம்ப பேரண்ட்ஸ் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு கிடைக்கிற லைஃப்ல, நான் இருந்த சர்க்கிள் எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, யாருமே வேணும்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பணக்கார பசங்க தான் அப்படி இருப்பாங்க. மற்றபடி பெரும்பான்மையான குழந்தைகள் பணக்கார பசங்களே அது அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படையான வேறுபாடு என்ன இருக்குன்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு வேலிடேஷன் உங்களை சுத்தி இருக்கிற அந்த சர்க்கிள்ல இருந்து கிடைக்கணும், உங்க தெருவுல கிடைக்கணும், உங்க சொந்தக்காரங்கள்ட்ட கிடைக்கணும். அவங்க யாரை விரும்புவாங்க? பொறுப்பா இருக்கிற கைண்டா இருக்கிற குழந்தைய தான் விரும்புவாங்க. சோ அப்போ நான் வந்து அந்த மாதிரியான ஒரு பண்பை வந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு. நான் பாக்குறேன், சுத்தி என்ன பாக்குறேன், 20-25 வயசுல இருக்கிற பொறுப்பு இல்லாத ஒருத்தனை ஊர்ல யாரும் மதிக்கல, 25 வயசுல பொறுப்பா இருக்கிற ஒருத்தனை ஊர்ல மதிக்கிறாங்கும் போது எனக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும். ரைட், நான் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த கற்றல் சிஸ்டத்தை சோசியல் மீடியா எப்படி திருப்புதுன்னா, பாப்புலர் ஆகு, அட்ராக்ட் பண்ணு, ஏதாவது சாகசம் ஏதாவது பண்ணு, அப்பதான் உனக்கு கிடைக்கும். இது வேண்டாம், நீ இருக்க அவசியம் இல்லை. அடுத்ததான் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாம இந்த இந்த அப்ரூவல் இருக்கு, ஏற்கனவே இருந்த ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, சுத்தி இருக்கவங்களோட நன்மதிப்பை பெறுவது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்து தேவையில்லாததான் மாத்திட்டோம். அதுக்கு ஒரு அவசியம் இல்லாத இருக்கு. வெவ்வேறு காரணம். ஏன்னா ஒண்ணு, மத்த எல்லாருக்கும் வெவ்வேறு வேலை இருக்கு. பசங்களை நம்ம வெளியில அனுப்ப முடியல. ஸ்கூல் காலையில ஆரம்பிச்சா இரவு வரைக்கும் அவங்களுக்கு வேலை சரியா இருக்கு. ஸ்கூல், டியூஷன், அப்புறம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதோ ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னாலே குழந்தை 8 மணி வரைக்கும் ஃபுல்லா ஆக்குபைடா இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா, இந்த முழுக்க இது வந்து நேச்சுரலா இயல்பா ஒருத்தருக்கு இருக்கிறது. அடுத்தவங்க என்னை பார்த்து பாராட்டணும், நான் வந்து ஒரு மேல வரணும். இதுல வந்து இந்த லேர்னிங்ல எரிக் எரிக்சனோட ஒரு தியரி உண்டு. அவர் அடோலசன்ஸை எப்படி கேட்டகரைஸ் பண்றாருன்னா, ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். இந்த வயசுல ஒரு 12 வயசுல இருந்து 19-20 வயசு வரைக்கும் அவங்களுக்கு தனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும், சோஷியல் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எந்த ரோல் மூலமா எந்த வேலையை செஞ்சு அந்த ஐடென்டிட்டியை வெல்லலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன செய்வாங்க, பாக்குறதுல எது அவங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. இப்ப தொடையில விஜய் வந்து கர்ச்சீஃபை கட்டிட்டு இப்படி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொன்னா, நம்மளும் இந்த கர்ச்சீஃபை கட்டிட்டு சைக்கிள்ல போவோம் அப்படின்னு தோணும். இந்த சைட்ல ஒரு சைடை வந்து முடிய வெட்டி விட்டு 3 கீரலை போட்டா கவனிப்பாங்க அப்படின்னு ஒரு இதை எங்கேயோ ஒரு இடத்துல பாக்குறாங்கன்னா அதை ட்ரை பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நாம அடோலசன்ஸ்ல ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன்ல கூடுதலா இது வந்து காலங்காலமா மனித இனம் உருவாகி வளர்ந்து வந்த காலத்துல இருந்தே இருக்கிற ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் இது. இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல சோசியல் மீடியா வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குது இல்லையா, அது ஒரு புதுசா ஒண்ணு கொண்டு வந்து சேர்க்குது. நாம அதுக்கு தயாரா இல்லை. ஒரு வெள்ளம் வருது, என் வீடு அதை தாங்குற அளவுக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம அடிச்சுட்டு போவோம் இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம அந்த இடத்துல தான் இருக்கும். திடீர்னு வர்ற ஒரு வெள்ளம் நம்ம எதிர்பார்க்கல. இது என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை வந்து நம்மள தலைக்கு மேல போய் மூழ்கடிச்சிருது. அந்த இடத்துல தான் நம்ம மாட்டிக்கிறோம்னு நினைக்கிறேன். இதுதான் இஷ்யூ. இந்த ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன், ஈகோ சூப்பர் ஈகோ, இந்த மாதிரியான ட்ரெடிஷனல் சைக்காலஜில நாம படிச்ச விஷயங்கள்ல அப்படியே தான் இருக்கு. ஆனா அதை தொந்தரவு பண்ற புது ஏற்பாடுகள் இருக்குல்ல, அதுக்கு நாம தயாரா இல்ல. அங்கதான் அதுக்கு ரெமெடி இல்ல நம்ம கிட்ட. இல்ல, பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டேட்டா இல்ல. இது என்ன செய்யும்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த இன்ஸ்டாகிராம் வந்து என்ன பிரச்சனையை உருவாக்கும்னு சொல்லி பிரச்சனை ஆனப்பறம் தான் நமக்கு தெரியும். இது என்ன மாதிரி ஒரு நார்மல் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க அக்கௌண்ட் வச்சுக்கிறது, ஸ்மார்ட் போன் வச்சுக்கிறதுலாம் இல்ல, குழந்தைகள் வச்சுக்கிறது நான் சொல்றேன். அதை வந்து நம்ம நார்மலா ஈஸியா எடுத்துட்டு போயிட முடியாது, கூடாது. ஆமா, நான் கூடுமான வரைக்கும் அதை தள்ளி போடுறது, அதற்கான நம்மோட ஒரு பலவீனத்துக்காக நான் வந்து இதுல முழுக்கவே தவிர்க்க முடியாது. ஆனா ஒரு 10th வரைக்கும் அதை தடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் வேற இதுல, திரும்பவும் ஞாபகப்படுத்தினா தப்பு இல்லை. நண்பர் ஒருத்தர் இருக்காரு, மிஷிகன் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி சைக்காலஜி இதுல. அவர் வந்து தன்னோட மகளுக்கு காலேஜ் போகும்போது தான் ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஃபோன் கொடுக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று மகளுக்கு கொடுத்து அதை வந்து சைன் பண்றாங்க 2 பேரும். இந்த ஃபோன் என்னோட ப்ராப்பர்ட்டி,
நீ காலேஜுக்கு போற, நான் வீட்டுல இருந்து வெளியில போற, உன்னை நாங்க உன் கூட பேசணுங்கிறதுக்காக 2 பேரும் பேசிக்கிறதுக்கான ஒரு சாதனம் வேணும்ன்றதுனால இதை நான் கொடுக்குறேன். ஸோ இது எந்த நேரமும் இதுல இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. இதை நீ தாண்டுனா இந்த போனை நான் திருப்பி வாங்கிக்குவேன். உன்னோட போனை பீரியாடிக்கலா சோதனை செய்யறதுக்கான அதிகாரம் எனக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா அந்த போனை நான் உனக்கு கொடுக்குறேன்னு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு 2 பேருக்கும் மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட்டை அவர் கொடுத்து அந்த போனை அவர் கொடுத்தாரு. அதை ஃபாலோ பண்றாங்க பண்ணல, அதனால பலன் இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சி எல்லாம் 2வது. ஆனா ஒரு போனை என்னோட கொடுக்கும்போது 2வது ஒரு அக்ரிமெண்ட் மூலமா நான் என்ன செய்யறேன், நான் எதிரில் இருக்கிற ஒரு நபரை நான் மதிக்கிறேன். நீ இதை ஃபாலோ பண்ணுவேன்ற மதிப்பை நான் கொடுக்குறேன், ஒரு பொருளை கொடுக்குறேன். அண்ட் இதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை நான் அதுல உருவாக்குறேன். ஒரு போன் கொடுக்குற ஒரு சாதாரண வேலை. இதுல ஒரு 0.5% 1% நாம பண்ணிருப்போமான இல்ல. இந்த மாதிரியான குறைஞ்சபட்சம் உலகம் எப்படி போகுதுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. ஆனா அதுல எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளை அதுல கொண்டு போய் விடுறோம், எவ்வளவு சேஃபா அதுல பயணிக்கிறதுக்கு விடுறோங்கிறது இருக்கு இல்லையா, அதுல நம்ம தப்பு பண்றோம்னு வேணா எடுத்துக்கலாம். இதை நம்ம நிறுத்தவே முடியாது. பட் 10th வரைக்கும் போனை கொடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா இருக்கிறது நமக்கு சாத்தியம். அண்ட் அது தேவைப்படாத ஒரு அளவுக்கு குழந்தைகளோட உலகத்தை ஓரளவு மாத்துறது சாத்தியம். அவங்க ஸ்கூல் சைட்ல செய்ய வேண்டிய ஸ்கூல்ல போன்லாம் எடுத்துட்டு போலாம் இல்ல ஓகே, அந்த வகையில நாம அந்த ஓரளவு பெட்டரா தான் இருக்கும். அதை செய்யறாங்க, அதை ஹைஜாக் பண்றதுக்கு சில வேலைகள்லாம் பசங்க செய்யறாங்க. பட் நார்மலா ஸ்கூல்ஸ் அலோவ் பண்றது இல்ல. கொண்டு போய் வேற எங்கேயாவது வைக்க. இன்னொன்னு, எப்படா ஸ்கூல் விட்டு போன உடனே போய் போனை எடுத்துடுறதுங்கிற பசங்க எல்லாம் இருக்காங்க. பரபரன்னு இருப்பாங்க. சாயங்காலம் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி போய் பேக்கை விசிறி அடிச்சுட்டு போன் எடுத்துட்டு உட்கார்ற பசங்க எல்லாம் இருக்காங்க. பிரைமரி ஸ்கூல்லே சொல்றேன், நீங்க அங்கெல்லாம் போக தேவையில்லை. இது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை தான். ஈவன் கவர்மெண்ட்டும் கூட ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் செய்யற மாதிரியான வேலைகளை செய்யலாம். அதுல இன்னும் கூடுதலா செய்யறதுன்னு சொன்னா, இதுல கவர்மெண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரலாம். பட் இதுல பெற்றோர்களோட ரோல் கொஞ்சம் அதிகம்னு தான் நான் ஃபீல் பண்றேன். புல்லிங் பத்தியும் ரொம்ப முக்கியமா பேசியிருந்தான். நீங்க சொன்ன மாதிரி முதல்ல 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஜேமியை புல்லி பண்ணியிருக்காங்க. அந்த 80-20 கான்செப்ட் அதெல்லாம் வரும். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த கேங்கே நான் தான் கத்தி கொடுத்தேன், அவன் போய் இப்படி பண்ணான் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. புல்லிங்லாம் எவ்வளோ இந்த அளவுக்கான ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்துமா புல்லிங்லாம்? இல்லை, அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்கு. நீங்க அந்த ட்ரம்ப் ஷூட் பண்ணல ஒரு பையன், ஆமா, அவனோட ஸ்கூல் ஹிஸ்டரி சொல்ற போது என்னன்னு சொன்னா, ரொம்ப தீவிரமான புறக்கணிப்புக்கு ஆளான பையன், இந்த மாதிரியான புல்லிங்க்கு ஆளான பையன். புல்லிங்னா தமிழ்ல அதிகார மிரட்டல்னு சரியா சொல்லலாம். ஒருத்தரை தன்னோட அதிகாரத்தை காட்டி ஒருத்தரை அடக்கிறது இருக்கு, மிரட்டுறது இருக்குல்ல. இல்ல, எல்லாமே தான். நீங்க அதாவது நான் உங்களை இப்போ நீங்க ஈக்குவலா செய்யறது வேற. இப்போ நான் உங்களை கிண்டல் பண்றேன், உங்களுக்கு என்ன திரும்ப கிண்டல் பண்றதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்றது தானே. ஒண்ணு என்னோட உடல் ரீதியா இருக்கலாம், அல்லது காஸ்ட் இருக்கலாம், அல்லது கலர் இருக்கலாம், அல்லது படிப்பா கூட இருக்கலாம். எனக்கு ஒரு பொண்ணு அவங்களோட டைரி கொடுத்துருந்தாங்க கவுன்சிலிங் வந்த போது. இந்த டைரியில பார்க்கும்போது இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாங்க ஸ்கூல்ல. அவங்க 2 பேரும் லவ் பண்றது தெரிஞ்ச இன்னொரு பையன், அவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இன்னொரு பையன் பார்த்த 4 நாளைக்கு பிறகு அந்த காட்சி அவன் பார்த்துட்டு ஏதோ இது பண்ணிட்டு போறான். 4 நாளுக்கு பிறகு அவன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணு நிற்கும் போது பின்னாடி ஹக் பண்றான். அதை எழுதியிருக்காங்க அதுல. அப்ப என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அவன் செய்யல. ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க, 6வதுல இருந்து. நான் சொல்றது 8வது படிக்கிற பொண்ணு. ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க. 6வதுல இருந்து செய்யாத ஒரு பையன் 8வதுல இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க. என்ன நமக்கு தெரியாது. கொஞ்சம் க்ளோஸா உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல பார்த்த பிறகு அவன் கட்டி பிடிக்கிறான்னு என்ன அர்த்தம்? உன் சீக்ரெட் எனக்கு தெரியும். இந்த மாதிரி மிரட்டி பணம் வாங்கின பசங்களை எனக்கு தெரியும். பிளாக்மெயில் பண்ணது பசங்களுக்கு. அதே போல தன்னோட அசைன்மெண்ட் செய்ய சொல்லி மிரட்டின இந்த மாதிரி இதுல மாற்ற பசங்களை, அந்த மாதிரி ரொம்ப காமன். ஆக்சுவலா பிளாக்மெயில் பண்றது, அதெல்லாம் ரொம்ப செய்ய சொல்லி மிரட்டுறது. இது பேரண்ட்ஸ் கிட்ட அவ்வளவு இது இல்லை. இது ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ரெயின்டு கவுன்சிலர் இருந்தால் இந்த பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ண கணிசமா குறைக்கலாம், அல்லது ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இது ஸ்கூலோட ரோல்னு வச்சுக்கலாம். டீச்சர்ஸும் இதை பார்க்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் பல பேருக்கு அந்த குழந்தைங்களோட உலகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாத. அது இப்போ பிரைவசின்னு சொல்லி பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் அதை பார்க்காம இருக்கோம் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு 18 வரைக்கும் அடல்ட் ஆகிற வரைக்கும் அவங்க மானிட்டர் பண்ணப்பட வேண்டிய நபர்கள் கண்டிப்பா மானிட்டர் பண்ணி என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கணுமா? இல்ல அவர்களை அவங்களுக்கான அந்த பிரைவசியை கொடுத்து நீங்க வளருங்க, உன்னோட லைஃப்ல நான் வரமாட்டேன், அவனுக்கு தேவையானதை நான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னென்ன மானிட்டரி பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன்,
மத்தபடி உன்னை வளர்க்கறதே என்னோட பொறுப்பு, பட் உன் லைஃப் குள்ளலாம் வர மாட்டேன் அப்படின்ற அந்த அது ரொம்ப டேஞ்சர். இல்ல நான் கேட்கிறேன், அவங்க தன்னோட சக வயசு குழந்தைய லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோ, அது ரைட் ஓரளவுக்கு ஒரு வகையில வந்து அது ஓகே. பிரெக்னன்சி லெவலுக்கு போனா அதோட சீரியஸ்னஸ் 15-16 வயசு குழந்தைகளுக்கு தெரியாது. அதை பெற்றோர் ஒருத்தர் பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, ஒருவேளை இந்த ஆன்லைன் இதுல வந்து ஒரு அடல்ட் வந்து சின்ன பையன் மாதிரி பேசினா, இந்த வார்த்தைகள்ல இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை நம்ம ஓரளவு கண்டுபிடிக்க முடியும், மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாதுல்ல, குழந்தைங்களால அந்த இது தெரியாது. ஸோ இது மாதிரி ஒரு அப்சல்யூட் ஃப்ரீடம் நான் பரிந்துரைக்கவே மாட்டேன். குறிப்பா இந்திய குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு இது கிடையவே கிடையாது. ஏன்னா ரொம்ப ஒரு இடத்துல வந்து பொத்தி வளர்த்துட்டு ஒரு இடத்துல வந்து தனக்கு வேண்டிய அறிவு வந்து அவனே சம்பாரிச்சுக்குவான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்குது இருக்கு இல்லையா, அது ப்ராக்டிக்கலி அது ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒன்று, அது ஒரு முட்டாள்தனமான ஒன்றுன்னு தான் சொல்லுவேன். பயன்பாட்டிலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அண்ட் அது சூப்பர்வைஸ் பண்றதுங்கிறது ஒரு கடமை. அது பிரைவசி அப்படின்னு கொண்டு வரக்கூடாது. எது பிரைவசின்னு சொன்னா, அந்த விசாரணையை நீங்க பிரைவேட்டா பண்ணலாம். இந்த பையனோட ஒரு குற்றத்தை கொண்டு போய் கிளாஸ் ஃபுல்லா பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது ஒரு தம்பி பண்ற தப்பை கொண்டு போய் மற்ற குழந்தைகள்கிட்ட வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அதை நான் கண்காணிக்கவே மாட்டேன், அது அவனோட ஃப்ரீடம், அவனே கத்துக்கிட்டு வந்துருவான். இந்த சமுத்திரகனி மாதிரி பஸ்ல ஏற்றி விட்டு இறங்கட்டும், நான் போய் கொடுக்குறேன். இல்ல பஸ்ல ஏற்றி விடுற வரைக்கும் ஓகே. சோசியல் மீடியா அப்படி கிடையாது. பஸ்ல ஃபுல்லா வெறும் அருவாகத்தையோட இருக்கவன் தானே என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி இல்லை. ஒரு அதாவது என்னன்னு சொன்னா, நீங்க கூட போகணும், கையை பிடிச்சிக்க தேவையில்லை, உங்க பார்வையில இருக்கணும். ஆனா உங்களுக்கு கையை பிடிச்சி இறுக்கி விலங்கு போட்டு கூட்டு போற மாதிரி நீங்க கூட்டிட்டு போக தேவையில்லை, அப்படி வேணா சொல்லலாம். பட் இந்த முழு ஃப்ரீடம்ங்கிறது வந்து அது ஒரு அவ்வளவு புத்திசாலித்தனமான முடிவு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த சீரீஸ் வந்து அவனுடைய கோவத்தை வந்து காட்டியிருப்பான். அது ஸ்டார்டிங்ல இருந்து வெளியவே தெரியாது. அவன் ரொம்ப சாஃப்டா தான் இருப்பான், ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு பையனாக தான் இருப்பான். அண்ட் திடீர்னு அவன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற அந்த முன்னாடி அந்த ட்ரைனிங் சென்டர்ல அவன் இருக்கக்கூடிய இடத்துல அவன் பண்ண பிரச்சனையை வீடியோவில் காமிப்பாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் காமிப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு கூட அந்த கவுன்சிலர் கூட நடக்கிற உரையாடல அவர் வந்து கோவப்படுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து அந்த பேரண்டல் அவங்க அப்பா எப்படி நடந்துக்கிறாரோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா எப்படி அதுதான் ஓரளவுக்கு ஓகே. அதாவது சில இது அவங்க அப்பா பெண்களை எப்படி பாக்குறாரு, அவங்க அப்பா ப்ளீஸ் பண்றதுக்கு இவன் என்னெல்லாம் பண்ணா, அவங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்றாரு, இது எல்லாத்தோடைய தொடர்ச்சியாக தான் அதையும் பார்க்கணுமா? ஆமா, அதுக்கு ஒரு ரோல் இருக்குதான். ஆனால் அது அப்படியே வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயத்த அப்பா, இப்போ எனக்கு ஒரு +1 படிக்கிற பையன் அப்போ கவுன்சிலிங் வந்திருந்தாரு ஒரு 6 வருஷம் முன்னாடி. அவர் வந்து ஒரு கிளாஸ்ல கூட படிக்கிற ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடுச்சு, நான் ஃப்ரெண்டா தான் பழகிறேன்னு சொல்லிட்டு. டியூஷன்ல எல்லாரும், இந்த பையன் அந்த பொண்ணு எல்லாம் ஒரே டியூஷன் போறாங்க, 2 வேற பேட்ச்ல. அந்த பொண்ணு அங்க வேற ஒரு பையனை விரும்புது. இது சேம், இந்த பையனோட சேம் சிச்சுவேஷன். பட் இந்த பையன் அதை அவங்க அம்மா கூட டிஸ்கஸ் பண்றான். டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லப்பா உனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, நீ இருக்கிற 10 பொண்ணை பாக்குற, அதுல ஒரு பொண்ணு உனக்கு பிடிக்குது, அந்த பொண்ணு அந்த மாதிரி 10 பேர் 20 பேர் பாக்குது, அவன் பிடிச்சத பண்ணுது, அது போட்டும், நீ அது நம்ம கஷ்டமா இருந்தாலும் நம்ம விட்டுறதா சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பையனோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி என்ன மாறுதுன்னு சொன்னா, கவுன்சிலர்கிட்ட வரும்போது இதே அவ எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலாம், அவன் அவ்வளவு அழகா அப்படின்னு கேட்ட பசங்க இருக்காங்க. பட் இந்த பையன் கேட்டதுன்னு சொன்னா, எனக்கு அது புரியுது சார், ஆனா எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, பார்க்கும் போதெல்லாம் கோவம் வருது, அழுவ வருது, இதை எப்படி சமாளிக்கிறது, ஒரே பிரச்சனை தான். பட் ஒரு அம்மா வந்து அந்த இடத்த, அம்மாவோ அப்பாவோ, இந்த இடத்துல அப்பா இருந்தாலும் அப்படிதான் நடக்கும். இதை எப்படி அணுகிறதுங்கிறதுக்கான ஒரு சின்ன பாதை, வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு ராக்கெட்டை ஒரு டிகிரி நீங்க திருப்பினீங்கன்னா அதோட பாதையை வந்து சரி பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு சின்ன கரெக்ஷன் தான் அவங்களோட பாதையில. இதை மாதிரி பெற்றோர்களால செய்ய முடியும்னு சொன்னா அது ஒரு பெரிய சேஞ்சா இருக்கலாம். பட் நான் இந்த மாதிரி இப்படி ஒன்று இருக்குங்கிறதே நான் அணுகாம விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவனோட இன்புட் முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தான் வரும், அல்லது ஒரு டிவியை பார்த்ததுல இருந்தா வாய்ப்பு இல்லை. நம்ம ஊர்ல போய் அப்பா அம்மாட்ட சொல்றதுக்கான இல்ல இப்ப பேசுறாங்க, ஈவன் பெண் குழந்தைகள் கூட பேசுறாங்க. அப்போ வந்து என்னன்னா, 7வது படிக்கிற பொண்ணுங்கிட்டே வந்து அத நீ காலேஜ் முடி, அப்போ நீ சூஸ் பண்ற யாரையும் நான் ஒத்துக்கிறேன், இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அந்த அளவுக்கு ஒரு அவ்வளவு இத ரொம்ப பர்ஃபெக்டா இல்லைன்னாலும் கூட ஓரளவுக்கு வந்து மாறி இருக்காங்க, இதை கேட்டுக்கிற அளவுக்கு மெச்சூர்ட் ஆயிருக்காங்க. அதை ஓரளவுக்கு எல்லாரும் சொல்லல. இன்னும் சில பேர் ஸ்பாயிலும் பண்றாங்க. இன்னொரு பையன் 9th படிக்கிற பையன், ரொம்ப முரட்டு பையன், பேச்சை கேட்க மாட்டான், ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றான். அவங்க அம்மா இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அறிமுகம்லாம் படுத்துறாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த லவ் வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா நீ சொன்னாதான் அவன் கேட்பான். அந்த பொண்ணு ஓகே, அம்மாவுக்கு கண்ட்ரோல் போயாச்சு, அவங்களுக்கு வேரியஸ் ரீசன்ஸ், அவங்க பசங்களை பார்த்துக்க முடியல, அவங்களுக்கு வேற பிரச்சனைலாம் இருக்கு, அது வேண்டாம். ஸோ அம்மாவால பையனை கட்டுப்படுத்த முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு பொண்ணை வந்து சொன்னா கேட்பான் அப்படிங்கிறதுனால இன்னொரு பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து
அந்த லவர் படத்தோட புரிந்து கதை கொள்வது அல்ல. லவர் படத்துல கதையே இதுதான். அப்படியா? ஆமா ஆமா, நான் பார்க்கல. டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். இது 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு ஓகே ஓகே. நான் பார்த்த போது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம வெவ்வேறு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்படி வெவ்வேறு இந்த மாதிரி எல்லாம் உலகம் வெளியில இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது. ஓகே, நீங்க டைம் அண்ட் அகைன் நீங்க திரும்ப திரும்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயம் வந்து அவங்களுடைய உலகம் என்னன்னே உங்களுக்கு தெரியல. நமக்கு தெரியல. தான் குழந்தைகளுடைய உலகம் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியல. அதுல நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு அப்படின்றதான் நீங்க. ஆமா, நான் இன்னொரு கவுன்சிலர்கிட்ட பேசி பார்த்தா, வேற ஸ்கூல் கவுன்சிலர்கிட்ட பேசினா எனக்கு சம்மந்தமே இல்லாத இன்புட் வருது. என்ன மாதிரி? +2 11வது 12வதுலேயே தாலி கட்டிட்டு பசங்க உட்காந்துருக்காங்க. அதை பத்தி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போயிடாதீங்கன்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா அது ஏதோ பாட்டி மாதிரி பேசுறதா கிண்டல் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த குரூப்பா பசங்க ரெஸ்ட் ரூம் போறது, ஒரு 2-3 பேரா போவாங்க. ஒன்று ஐதர் அது வந்து ஏதாவது சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கா இருக்கும், அல்லது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, 1-2 கேசஸ் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டி அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஸ்கூல் செட்டப்ல நாம அஃப்கோர்ஸ் முன்னாடி இருந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி இது இப்படி ஒரு இன்புட் இருக்குன்னு எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு சந்தேகம், இப்படி ஒரு சந்தேகம் கூட எனக்கு வராது. நான் அதை செய்யும் போது வேற ஒரு கவுன்சிலர்ட்டேருந்து இந்த இன்புட் கிடைக்கும் போது தான், நாம இந்த இடத்துலையும் கவனமா இருக்கணும், யாராவது 2-3 பேரா வந்து போறாங்களாங்கிறத கவனிக்கணுங்கிறது எனக்கு இன்னொரு கவுன்சிலர்ட்டே தான் கிடைக்குது. ஸோ இது நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நாம ஓப்பனா இருக்கும், மற்றவங்க இது குறித்த தகவல் கிடைக்குதா அப்படிங்கிறதுல தகவலை தேடி போனால் ஒழிய நாம வந்து ரொம்ப கண்ணை கட்டின மாதிரி தான் இருப்போம். இதான் ஐ மீன் ஸ்கூல்ல வந்து தெரிஞ்சுக்க, அதுக்குன்னு ஒரேடியா பயப்படலாம் தேவையில்லை. ஒருவேளை நான் பேசுனது உங்களை பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஐம் சாரி, அது என்னோட நோக்கம் இல்லை. உங்களுக்கு அது யாரோ ஒருத்தருக்கு பயன்படலாங்கிறதுனால அதை சொல்றேன். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய. அண்ட் ஈவன் குழந்தைங்களை கன்சல்ட் பண்றதுலயுமே கூட வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போறது பெட்டர். அது மேபி அவங்க டீச்சரா இருக்கலாம். ஜென்ரலாவே சொல்றீங்க? ஜென்ரலா ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய ஒரு ஒபினியன், ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நம்ம சரியா தான் போயிட்டு இருக்கோமா, இது ஓகே தானே, அவங்க ஒழுங்கா கிளாஸ்ல இருக்காங்களா என்ன, இத மாதிரி ஒரு தொடர்ந்து கான்ஸ்டன்டா செக் பண்றது பெட்டர். நாம ஒரு டியூஷன் சேர்க்கறது, இதுல கொடுக்குற கவனத்தை. அண்ட் ஸ்கூல்ஸ் தொடர்ந்து சில பள்ளிகள் செய்யறாங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 1 மணி நேரம் எந்த பேரண்ட்டும் வந்து டீச்சரை பார்க்கலாம் எல்லா வெள்ளிக்கிழமையும். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு டீச்சர் தன்னோட பிரச்சனைய பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியும், பெற்றோர்கள் தனக்கு இருக்கிற சந்தேகத்தை இந்த ஆசிரியர்கள்ட்ட கேட்க முடியும். மாத்தி கூட இங்க இருந்து போகலாம், பழைய கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்கலாம், இப்போ வரலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்ததுன்னா பசங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கிற பட்சத்துல பசங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னோட பிரச்சனையை டீச்சர் எங்க அம்மாட்ட சொல்லிடலாம், இல்லை எங்க அப்பாட்ட சொல்லிடலாம்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். கூடுதலா இந்த மாதிரி மோசமா நடந்துகிற குழந்தைகள் அல்லது டீச்சர்ஸும் கூட அவங்களுக்கு ஒரு பயம் வரும், என்ன அவங்கள்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா தொடர்ந்து இத மாதிரியான வகுப்புகள் பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் வழி. ஏன்னா ஒருத்தருக்கு புரியலைனாலும் இன்னொருத்தருக்கு புரியும், ஒருத்தர் இன்னொருத்தரை வழி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை செய்யணும். அண்ட் என்ன கேட்டா நம்ம கூடுதலா இன்னொருத்தர்கிட்ட தொடர்ந்து அப்பப்போ கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இது சரியா தான் போறோமா, இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவங்க ஸ்கூல்லே அந்த ஏற்பாடு இல்ல, ஸ்கூல்ல ப்ரெஷர் பண்ணலாம், மற்றதுக்கெல்லாம் பண்றாங்கல்ல, எங்களுக்கு வேணுங்கிறத பண்றாங்கல்ல ஸ்கூல்ல. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட், மென்டல் ஹெல்த் இல்ல, ஒரு ரெமிடியல் எஜுகேஷன், அது பிரைமரி ஸ்கூலுக்கு இருக்கணும். அடுத்ததா ஒரு வெல்னஸ் டீச்சர், அவங்க பர்ஃபெக்ட் கவுன்சிலர் இருக்கணும் கூட அவசியம் இல்லை, ஓரளவு மினிமல் பயிற்சி பெற்ற ஒரு வெல்னஸ் டீச்சர் அவங்க இருந்தாங்கன்னா கூட பெரும்பாலான பிரச்சனையை முதல்ல நாம கண்டுபிடிச்சிட முடியும். வழி நிறைய இருக்கு, பட் யார் அதை ஆரம்பிக்கிறதுங்கிறதுல தான் இப்போ குழப்பம். இப்போ இந்த சீரீஸ்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கு, இப்போ சொசைட்டியோட ரோல் இந்த கொலையை தடுத்திருக்கணும் அப்படின்னா என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜேமி வந்து கேட்டிய கொலை பண்றாரு, சொசைட்டியா எல்லாரும் சில வேலைகளை செஞ்சிருந்தா இது நடக்காம இருந்திருக்கும் அப்படின்னா என்ன வேலைகள் அவங்க செஞ்சிருக்கணும்? ஏன்னா கடந்த காலத்துல அப்படி இருந்ததுனாலதான் மேபி இதெல்லாம் குறைவா இருந்திருக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்ல கேட்கிறேன். முதல்ல சொசைட்டிங்கிறத விட போலீஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அல்லது குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுல ஒரு முதிர்ச்சியோட நடந்துக்கணுங்கிறது தான் முதல். அப்பதான் இந்த போலீஸ் வந்து இந்த பிரச்சனைய ஜெனியூனா கையாளுவாங்கன்னு தெரிஞ்சா ஒருத்தர் பிரச்சனை அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. குழந்தைகள் பிரச்சனை. ஆமா, இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நான் ஒரு டீச்சர், எனக்கு என் ஸ்கூல்ல இந்த சப்ஸ்டன்ஸ் பயன்பாடு தெரியுது அப்படின்னு சொன்னா நான் போய் இந்த போலீஸ்ல சொல்லி போலீஸ் ஸ்கூலுக்கு வந்துச்சுன்னா ஏன் மேல போயிடும். நீங்க சொல்லும்போது குழந்தைங்க அப்படின்றத தாண்டி ஆக்சுவலா அடல்ட்ஸ் தான் 2 பேர். அதுல வந்து அந்த பொண்ணை ஒருத்தர் வந்து தொடர்ச்சியா ஸ்டாக் பண்ணிட்டே இருக்காரு. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ட்ரெயின்ல தள்ளி விட்டாருல்ல, அது தொடர்ச்சியா ஸ்டாக் பண்ணிட்டே இருக்காரு. பட் போலீஸ் ஃபேமிலி 2 பேருமே
பட் அவங்களாலே அதுல எதுவுமே பண்ணலாம். அவங்க 2 பேருமே அதை கடைசி வரைக்கும் பேசி அந்த பையனை அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க, இப்படி பஞ்சாயத்து பேசி தான் விட்டுட்டு இருந்தாங்க. அவரும் he was into some substance addiction அதெல்லாம் இருந்தது அவருக்கு. திங்க் கஞ்சா அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டாரு. கடைசியா தள்ளி விட்டாரு, அவங்க அப்பா சூசைட் பண்ணிட்டாரு. அந்த குடும்பமே மொத்தமாவே இல்லை, யாருமே எல்லாருமே அம்மா கேன்சர் பேஷண்ட். இந்த பொண்ணு செத்து போன அன்னைக்கு அவங்க அப்பா சூசைட் பண்ணிட்டாரு. ஸோ நம்மளோட நிலைமை வந்து என்னவா இருக்குன்றதுக்கு உதாரணமா சொல்றேன். போலீஸ் ஃபேமிலிலேயே ஒரு அடல்ட் இஷ்யூ லவ்ன்ற பேர்ல ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக. அந்த இஷ்யூ இப்படிதான் ஹேண்டில் பண்ணாங்க. நான் சமூகமா எனக்கு ஏன் அறிவுக்கு தெரியல, சொசைட்டி என்னென்ன பண்ண முடியுங்கிறது வேற ஒருத்தர் இதை சொல்லலாம். எனக்கு தெரியலன்றதுனால இல்லைன்னு இல்லை, எனக்கு தெரியறதுன்னு சொன்னா அதோட பங்கு கொஞ்சம் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஒண்ணு செய்யலாம், உங்க வட்டத்துல தெரிஞ்சது ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப நாகரிகமா அவங்கள்ட்ட அந்த செய்தியை கொண்டு போகலாம். அதை விட முக்கியம், அப்படி ஒருத்தர் என் குழந்தைகளை பத்தி ஒரு கம்ப்ளைண்டோட வர்றாங்கன்னு சொன்னா அதை ஜென்யூனா அக்செப்ட் பண்ற, அது பொய்யா கூட இருக்கலாம், பட் அதை கேட்டு இருக்க கூடாது. முதல்ல நான் செக் பண்றேங்கிற அளவுலயாவது அதை ஏத்துக்கிற பக்குவம் வேணும் ஒண்ணு. அடுத்ததா இந்த மாதிரி சஃபர் ஆனவங்களை புறக்கணிக்கிறத செய்யக்கூடாது. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை அந்த மாதிரி கடைசி எபிசோடு குற்றத்துல ஈடுபட்டாலும் கூட சொசைட்டி அவங்கள புறக்கணிக்கிறதன் மூலமா அந்த பிரச்சனை இன்னும் காம்ப்ளிகேட். நீ வாழவே தகுதி கிடையாது, நீ மொத்தமா நீங்க போயிருங்க எல்லாரும் அப்படின்றதுதான். இன்னொன்னு, ஒரு ஏரியா அந்த தெருவோ அதுக்குள்ளேயோ அங்க குழந்தைங்களை ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்குள்ள உரையாடல் நடக்கிறதுக்கான ஏற்பாட்டை அந்த சமூகம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்கள சரியா பண்றதுக்கு. அதை யார் செய்யறான்னு சொன்னா வலதுசாரிகள் ரொம்ப அழகா பண்றான், பட் பேரண்ட்ஸ் அந்த வேலையை செய்யறது இல்லை. கோயிலுக்கு இப்போ இந்த பிள்ளையார் இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் குட்டி சோறாக்குறது இதெல்லாமே ரொம்ப சாதாரணமா நடக்குது. நீங்க ரொம்ப மோசமான, எனக்கு தெரிஞ்ச ஏரியாக்கள்ல எல்லாம் ரொம்ப மோசமான விஷயங்களை எல்லாம் அங்க போய் கத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கேதரிங்ல, அது ஹேட்ரட், இஸ்லாமிய வெறுப்புல இருந்து, அல்கஹாலிசத்துல இருந்து, இந்த மாதிரியான ஏதோ கோயில பேஸ் பண்ணி நடக்கிற கேதரிங்ல இந்த பசங்க ஈஸியா கத்துக்கிறாங்க. பட் இப்படி நல்ல விஷயத்துக்கு பசங்களை ஒருங்கிணைக்கிறது நடக்கிறதே இல்லை. இது எனக்கு இதுல ஒரு கடுமையான கோபம் மிடில் கிளாஸ் மேல உண்டு. கோயில் விசேஷம்னா கண்ணை மூடிட்டு அனுப்பிச்சிடுறது, போயிட்டு வான்னு பசங்களை வேற ஒரு செயலுக்கான எல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கான ஒரு வேலைக்கு இவங்க முயற்சி செய்யறதே இல்லை. பட் எனக்கு திரும்ப எனக்கு அதிகபட்சமா தோன்றது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இதுல கணிசமான பொறுப்பு பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. கண்ட்ரோல் த கண்ட்ரோலபிள்ஸ் என்ன பண்ண முடியுமோ அவ்வளவுதான். என்ன அதுல 2 சஜஸ்ட் பண்ண, வெறுமனே விமர்சனம் மட்டும் வேணான்றதுனால, ஃபுட் அதுல இருந்து அவங்க விளையாடுறதுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு ரோல் இருக்கு. நீங்க அதிக கார்போஹைட்ரேட், ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம், அந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் நிறைய நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது நேச்சுரலா இயல்பாவே இருக்கிற குழந்தைகளை இன்னும் ஹைப்பர் ஆக்டிவா ஆக்குறது இந்த ஃபுட்டுக்கு, சாப்பாடுக்கு ஒரு ரோல் இருக்கு. நிறைய ஃப்ரை பண்ண, அதிகம் எண்ணெய் இருக்கிற, நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கிற, மாவுச்சத்து அதிகமா இருக்கிற உணவு எல்லாமே பசங்களை இன்னும் ஆக்டிவா இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களுக்கு செய்யறதே என்னன்னு சொன்னா, இந்த சாப்பாட்டை மாற்ற சொல்லுவோம். காலையில ரொம்ப வேகமா விளையாடி டயர்ட் ஆயிட்டாங்கன்னா ஸ்கூல்ல ஹைப்பரா இருக்க மாட்டாங்க, அதனால காலையில ஸ்விம்மிங் எல்லாம் போக சொல்லுவாங்க. ஸோ இந்த சாப்பாடை நாம ஓரளவு முறைப்படுத்தினா அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும். அப்போ அவங்களால பாடத்துல கவனம் செலுத்த முடியும், கவனம் வேற ஒரு இடத்துல போகுது. ஒரு பிரச்சனை, இந்த குழந்தைங்களால நான் பார்த்த வகையில 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோவை பார்க்க முடியல, ஒரு பாடம் நடத்துற ஒரு வீடியோவோ அல்லது பொதுவான ஒரு வீடியோவோ பார்க்க முடியும். ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஆனா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பா ரீல்ஸ் அவங்களால பார்க்க முடியும். ஏன்னா இந்த சூழல் ஒரு செயலின் மீது தொடர்ந்து ஈடுபாடு காட்டுறதை தடுக்குது. அதனால சாப்பாட்டுல இருந்தே நம்ம கவனத்தை ஆரம்பிக்கலாம். சரிவிகிதமான சாப்பாடு 1, போதுமான அளவுக்கு அவங்க தண்ணி குடிக்கிறாங்கிறத உறுதிப்படுத்துறது 1. ஏன்னா தண்ணி லெவல் குறையும் போது அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க, ரொம்ப ரியாக்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கிளாஸ்ல கவனிக்க முடியாது, படபடப்பா இருக்கும்போது ஈஸியா டக்குன்னு கோவப்பட்டுடலாம். நான் கத்தி குத்துற பிரச்சனைக்கே நான் போல, சாதாரண ஃபைட் இருக்குல்ல, நீங்க இப்போ 17 வயசு பையன் 12 வயசு பையனை குத்தி கை உடஞ்சதுன்னா 17 வயசு பையன் அது ஒரு குற்றமாயிடும். அப்போ அவன் போக வேண்டியதான் அதுக்கு ஜெயிலுக்கு. நான் இந்த லெவல் பிரச்சனையே சொல்றேன். உள்ள போயிட்டு வந்தான்னா அவன் முழு கிரிமினலா வர்றதுக்கான எல்லா இதுவும் உண்டு. ஏன்னா அங்க இருக்கிறவங்களாம் அந்த மாதிரியான ஒரு கொலை கேஸ்ல மாட்டின பையன் கூட அங்க இருப்பான். ஸோ இந்த இடத்துல அண்ட் முக்கியமா கவர்மெண்ட் சொல்லணும்னு சொன்னா, இந்த மாதிரியான சீர்திருத்த பள்ளிகளை சீர்திருத்த வேண்டியது இருக்கு. அது இன்னும் நட்புணர்வோட, இந்த போலீஸோட நடத்தை இருக்குல்ல, அவங்க இந்த பையனை கையாண்ட முறை இருக்குல்ல, அதுல எத்தனை % நம்ம நாட்டுல அது நடக்கும்னு நினைக்கிறீங்க? 1/2% தான் இருக்கும். 1% வேணா சொல்லலாம். யூனிஃபார்மை போட்டு போய் விசாரிக்க கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு விசாரிக்க கூடாது, அந்த கோர்ட்ல கூட அந்த யூனிஃபார்ம் எல்லாம் இருக்க கூடாதுன்னு 1008 கட்டுப்பாடு இருக்கு. எல்லாம் பேப்பர்ல தான் இருக்கும்.
என்ன கேட்ட பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எப்பா போதுண்டா இந்த விசாரணைன்னு வெளியில வர நிலைமையில தான் இருக்கு நம்ம சிஸ்டம். இதெல்லாம் தான் நிறைய மாறணும், சொசைட்டியா இல்லை. பட் பேரண்ட்ஸ் இதை செய்யலாம். ஒண்ணு, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அதனுடைய விளைவை பார்க்காம விளையாட விடுறது. அவன் போய் விளையாட்டை அவன் என்ஜாய் பண்ணணும். அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விளையாட்டு, அது ஃபுட்பால், பேட்மிண்டன், ஏதோ ஒன்று விளையாட்டும். சின்ன சின்னதாக அவன் பண்றதை நீங்க ரிவார்டு கொடுங்க. அங்க கிடைக்கலன்னா கூட பரிசை எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு மாசம் நீ வந்து தொடர்ந்து இந்த விளையாட்டுக்கு நீ போயிட்ட, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நீங்க ஏதாவது ரிவார்டை கொடுக்கலாம். அவன் கப்பு வாங்கினாதான் நீங்க வாங்கி தரணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க விளையாட்டை என்ஜாய் பண்ணும். ஏன்னா நீங்க ஒரு தொடர் உடல் இயக்கத்துல இருக்கும்போது உங்களோட பிரெயின் கெமிக்கல்ஸ் எல்லாம், நல்ல கெமிக்கல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். அவர்கள் தனக்கான சந்தோஷத்தை வேற ஒரு கேஜெட்ல தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு போலித்தனமான ஒண்ணுல வந்து ஒரு செயற்கையான ஒரு மகிழ்ச்சியை போய் தேட வேண்டி இருக்காது. அண்ட் பாடத்தை எழுதுறதுங்கிறத விடவும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நான் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன்னா, கேள்வி அவனுக்கு புரியுதாங்கிறதான் பார்ப்பேன். ஒரு குழந்தையோட அந்த இன்டெலெக்சுவல் எபிலிட்டியை கரெக்டா இருக்கான்றத வந்து நான் பாக்குறத, ஒரு கொஸ்டின் பேப்பரை அவங்க வாசிக்கிறாங்களாங்கிறதான். இந்த கேள்வி புரிஞ்சுக்கிட்டு கேள்வி என்னன்னு பதில் சொல்லிட்டானாலே ஓகே, இந்த பையன் பரவாயில்ல சரிதான் அப்படின்ற இதுக்கு நான் வந்துடுவேன். ஆனா நாம பொதுவான மதிப்பீடு வேற மாதிரி இருக்கும். அவன் கரெக்டா எழுதுறானா, அழகா எழுதுறானாங்கிறத பார்ப்போம். அது இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கே முக்கால்வாசி தெரியாது, ஒத்துக்கிறேன். ஸோ இன்னொருத்தரை கன்சல்ட் பண்றது, தொடர்ந்து கிடைக்கிற இன்புட்டை, இது ஒரு தொடர் செயல்பாடு. தொடர் நாம பேரண்டிங்கிறது அது ஒரு 24 hours வேலை. அவங்க 20-22 வயசு வரைக்கும் நாம செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஸோ ஒரு வேலையில எப்படி நாம திறனை மேம்படுத்திக்கிட்டே இருக்கோமோ, அது தொடர்பான புது புது தகவல்களை தேடி தேடி நாம கத்துக்கிட்டு அதை செயல்படுத்திட்டே இருக்கோமோ. ஆமா, அப்டேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதை போல தொடர்ந்து பெற்றோர்களும் தங்களை மேம்படுத்திக்கணும். ஒருத்தரா வேலையை செய்யறதை விடவும் 2 பேரா வேலையை செய்யறது ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களால முடியாது, இன்னொருத்தர் செய்யலாம். 2 பேர் இருக்காங்கும் போது குழந்தைகளுக்கு அந்த ஒருத்தரை ஏமாத்தி இன்னொருத்தர்ட்டேந்து பலனை வாங்கிக்கிற இது இருக்காது. சண்டை போட்டா பசங்களால ரொம்ப ஸ்மார்ட்டா 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு தனக்கு வேண்டியதை சாதிச்சுக்கிறது குழந்தைகளால முடியும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் அவங்க பெரும்பாலும் சின்ன வயசுல இருந்து பாக்குறாங்க இல்லையா? அதனால இதெல்லாம் வந்து குழந்தைய வளர்க்கறதுல குறைஞ்சபட்சம் ஒரு ஒற்றுமை வந்து வீட்டுல இருக்குங்கும் போது இந்த சுமை கொஞ்சம் குறையும். தன்னை அப்டேட் பண்ணிக்கிறது, ஒரு உரிய நபரை வந்து தொடர்ந்து அப்பப்போ தொடர்ந்துன்னா நான் முதல்ல சொல்றேன், ஒன்ஸ் இன் இயர் அந்த மாதிரி அவங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி அவங்கள கன்சல்ட் பண்றது, தன்னை மேம்படுத்திக்கிறது ஒண்ணு, அண்ட் இணைந்து செயல்படுத்துறது. இது எல்லாமே இருக்கணும் பேரண்டிங்ல அப்படின்றது. ஆமா. அண்ட் எல்லாரும் நான் பரிந்துரைக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த சீரீஸை நீங்க பாருங்க. பேரண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். உங்க லைஃபோட அது எந்த இடத்துல இணையுது அப்படின்னு பாருங்க. இதுல நாம இந்த இடத்த நாம திருத்திக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதுன்னா ரைட், அதை நீங்க செய்யலாம். செல்ஃப் பிளேம் அவசியம் இல்லை. யாரும் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஃபுல்லா டிகிரி வாங்கிட்டு நாம பேரண்டல் கோச்லாம் இருக்காங்களே, குழந்தை எப்படி கவுக்கணும், எப்படி திருப்பணும், அது இருக்கு. எனக்கு தெரியாது. ஒருவேளை அதுல அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கலாம், எனக்கு சத்தியமா தெரியல. இருக்கலாம். அதுலயும் கூட அப்படி ஒருத்தர் சொல்லிட்டாலும் கூட அது ஒத்து வரலன்னா நம்ம மாத்தலாம். இன்னொன்னு, ஒரு குரூப்பா செயல்படுறது தனியா செயல்படுறதை விடவும் பெட்டர். அது உங்க தெரு, உங்க ஸ்கூல், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம். ரைட் தோழர். இறுதியா ஒரு கேள்வி, நிறைய பேசி முடிச்சிட்டோம். ரொம்ப ஷார்ட்டா அந்த சீரீஸ்ல இருந்து ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. முதல்ல அந்த கொலையை பண்ணிடுவாரு அவரு. ஆனா அது நடந்ததுமே அவர் பாட்டுக்கு வந்து தூங்கிட்டு தான் இருப்பாரு. போலீஸ் அரெஸ்ட் ஆனோன்னா ட்ரெஸ்லயே யூரின் போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டுப்போம். கடைசி ஒரு டிலேலயே இருப்பாரு. நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த வீடியோ காட்டும் போதுதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் அழுவாரு. அந்த பொண்ணோட பேரை கேட்கும்போது, கேட்டின்ற பேரை கேட்கும் போதும் அவதான் செத்து போயிடாளா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவரோட இன்டென்ஷன் வந்து கொலை பண்றதா இருக்காதா? என்ன சைக்கி அது ஆக்சுவலா? இல்ல, அது நம்ம அது இது ஒரு கதை. இது நமக்கு அது இப்படிதான் இருக்கணும்னு தெரியாது. ஒருவேளை சொன்னாலும் கூட நம்ம மாத்தி சொல்லிருக்கலாம். அது ஆராய்ச்சி செய்யறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்க ஓரளவு ஸ்மார்ட் தான். இதை நான் மாட்டிக்க கூடாது. அது இந்த பர்டிகுலரா இந்த பையன் வந்து ஸ்மார்ட்னு எல்லா சைட்லயுமே சொல்லுவாங்க. அதை செய்யறதுல ஒரு கரெக்டா தான் என்ன பதில் சொல்லணும், என்ன பதில் சொல்லக்கூடாது, ட்ரூ ஆன்சரை விடவும் ரைட் ஆன்சர் சொல்றதுல அந்த பையனுக்கு ஒரு திறமை இருக்கும். கடைசியா தான் அவரு அந்த ரியலைசேஷனுக்கு வருவார். இது காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். இன்னொருத்தர் தூண்டுறதுனால இருக்கலாம், அல்லது தன்னோட ரிஜெக்ஷன்ல இருந்து வந்திருக்கலாம், இல்ல எல்லாமே சேர்ந்து கூட வேலை செஞ்சிருக்கலாம். அப்போதைக்கு அவனுக்கு தேவை என்ன, இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்க கூடாது, நான் ஜெயிலுக்கு போக கூடாது, அதுக்கு எந்த பதில் சரி அப்படிங்கிற அளவுல அந்த பையன் பதில் சொல்லியிருக்காரு, அந்த கேரக்டர் பதில் சொல்லியிருக்குங்கிற அளவுல தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு மேல எனக்கு தெரியல. அந்த ஆராய்ச்சி அனாவசியம்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்த தகவல்கள் அதை முடிவு செய்யறதுக்கு போதுமானது இல்லை. கிடைக்கிற இன்புட்டை எடுத்துக்கிட்டு அந்த பையன் அடுத்தடுத்த ரியாக்ட் பண்றான். ஒரு கட்டத்துல தன்னோட ஒரு கரெக்டா ஒருத்தர் அவனை வலையில சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது அந்த பையனோட இயல்பான முகம் வந்து வெளியில வருது. தன்னோட ஒரிஜினல் ஃபேஸை வந்து அவரால் மறைக்க முடியல. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும்.
அண்ட் தனக்கு தேவை இதுதான், தனக்கு இது வேணும்னா வேணும் அப்படிங்கிற பிடிவாதம், தனக்கு வேண்டியது கிடைக்கலங்கிற போது கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம நம்ம கண்காணிக்கப்படுறோங்கிறது கூட தெரியாம அந்த கவுன்சிலர்கிட்ட. பட் அவரோட நியாயம்ன்றது நான் யாரையும் அடிக்கல, யாரையும் டச் பண்ணல, நான் கோவம் மட்டும் தான் பண்றேன் அப்படின்றது அவருடைய நியாயமா? இல்ல கொலை பண்றதுல அப்படி இல்ல. அவர் வந்து இன்டென்ஷனலா மறைக்கிறார் தான். தான் கொலை செஞ்சதை, அது தவறிதான் அந்த வார்த்தை வரும். தான் கொலை செஞ்சதை வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த லாயர்கிட்ட, தான் அப்பா கிட்ட, கவுன்சிலர் கிட்ட, அம்மா அக்கா எல்லார்கிட்டையுமே அவர் தான் கொலை செய்யலன்னு தான் சாதிச்சுட்டு இருப்பாரு. அவங்க அப்பாட்ட மட்டும் அந்த அவர் காட்சியை பார்த்தாருன்னு உடனே கடைசி அவங்க பேசிக்குவாங்க இல்லையா, அவங்க அம்மா அப்பாவும். அதுல ஒரு 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 வேலிடான ஒரு பாயிண்ட் உண்டு. அவங்க அப்பா தான் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பையன் தான் செஞ்சாங்கிறத சொல்லிருக்க மாட்டார். அந்த விஷுவலை நீங்க மட்டும்தான் பாத்தீங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. மில்லரோட மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த காட்சியை நீ மட்டும்தான் பார்த்தேன்னு. இது ஒரு மோசமான பேரண்டிங். ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். நான் சொல்றது இன்னொருத்தர்கிட்ட, நீங்க மற்ற குழந்தைகள்கிட்ட சில விஷயத்த மறைக்கிறது வேற. அவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள சொல்லிதான். ஆமா, அந்த பிரைமரி கேர்டேக்கர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஒரு குறைந்தபட்ச டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதுல பலர் சமயங்கள்ல அம்மாக்கள் பண்ற தப்பு என்னவா இருக்கும்னா, அவர்கிட்ட போனா இல்ல அதாவது பையனை கண்ட்ரோல் பண்றதுக்காக மட்டும் அப்பாங்கிற ஒரு கேரக்டரை வந்து பயன்படுத்துவாங்க. நீ ஏதாவது பண்ணினா அவர்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி அந்த மிரட்டி ஒரு 10-12 வயசு வரைக்கும் செய்வாங்க. 12 வயசுக்கு மேல அது ரிவர்ஸ் என்ன ஆகும்னு சொன்னா, அப்பாட்ட தெரிஞ்சு அந்த ஆள்கிட்ட அடி வாங்குறதுக்கு நாம மறைச்சிருவோம், அப்பாவுக்கு தெரியாம மறைப்போம் அப்படின்ற ஒரு பிஹேவியருக்கு போவாங்க. நீங்க 10 வயசு வரைக்கும் அப்பாவை வந்து ஒரு மிரட்டுறதுக்கான கருவியா பயன்படுத்துனீங்கன்னு சொன்னா, 12 வயசுக்கு மேல அப்பா கிட்டே இருந்து காப்பாத்துற லாயரா ஆகிற மாதிரி இருக்கும். மேபி அப்பாங்க இதை செஞ்சு பார்த்தது இல்ல, அதான் அம்மாவுக்கு தெரியாம. மெஜாரிட்டிங்கிறதுனால சொல்றேன், நான் உடனே அம்மாவை மாதிரி குற்றம் சாட்டுறேன்னு எடுத்துக்க வேண்டாம், நான் பார்த்த வகையில சொல்றேன். சோ இதை என்ன செய்யலாம்னா, நீங்க குறைஞ்சபட்சம் ரொம்ப கோவப்படுற மாதிரி ஆளா இருந்தா கொஞ்சம் லேட்டா அதை சொல்லுங்க. பட் அப்டேட் 2 பேருக்கும் அந்த தகவல், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் நாம ஒருத்தட்ட மறைக்கலாம். ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிறார் ஒருத்தர், ரொம்ப கொடூரமா தண்டிக்கிற ஒரு அப்பாவா இருக்காருன்னு சொன்னா ரைட், அது உங்களோட இது. அப்ப நீங்க வேற ஒரு சப்போர்ட்டை இந்த இடத்துல கொண்டு வர மாதிரி இருக்கலாம். பட் இது மாதிரி இருக்கிற சமயத்துல எல்லாம் சரியா இருக்குன்ற பட்சத்துல ஒரு மிரட்டுறதுக்கான டூலா பயன்படுத்தாம இருக்கலாம். 2 பேருக்கும் அப்டேட் ஆகிறதுல, அண்ட் 2 பேரும் சூப்பர்வைஸ் பண்றதுல ஒரு ரோல் எடுத்துக்கணும். அதை விட முக்கியம், அப்பாவுக்கு தெரியாம இல்ல அம்மாவுக்கு தெரியாம நமக்கு இது ஒரு பெனிஃபிட் கிடைக்காது, 2 பேரும் சேர்ந்துதான் முடிவு எடுப்பாங்கிற பட்சத்துல குழந்தைகள் உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறது குறையும். அது ஒரு முக்கியமான லெசன் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். குறிப்பா பேரண்டிங் பத்தி தான் நிறைய பேசியிருக்கோம். அந்த அடோலசன்ஸை வச்சு பேரண்டிங் எப்படி இருக்கணும்ன்றது தான் விரிவா பேசியிருக்கோம். மக்கள் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்தில் இப்போ ரொம்ப நன்றி. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.